அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீஃப் கறியிலே வடை செய்ய போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால தால்ச்சா தான் ரெடி பண்ணோம். மட்டன் இல்லாமல் பீஃபில் ரெடி பண்ண தால்ச்சா. அந்த பீஃபை வச்சு தான் வடை ரெடி பண்ணணும். காலையிலேயே போய் நம்ம பீஃப் வாங்கினதான் ஏன்னா எங்கள் ஊர் பக்கம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் தான் பீஃப் கறி நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறது, அந்த வடைச்சட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த பீஃப் கறி. அது கடையிலே நம்ம கொத்து போட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அதை அந்த கொத்து போட்டுட்டு மிக்சியில் நெய்யை அரைச்சி அது தனியாக ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வடை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக மசாலா நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, தேவையான அளவு நமக்கு வெங்காயம், சீரகம், மிளகு, அப்புறம் பொட்டுக்கடலை, கடலை மாவு, அப்புறம் கலர் பவுட்ரு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, எண்ணெய், இஞ்சி பூண்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோன்னா பிரச்சனை இல்லை இப்போ தான் அரைக்கணுன்னா அதை தனியாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் இதை எல்லாமே இந்த மசாலா அதுக்கு தேவையான பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அந்த நம்ம கொத்தி போட்டு வச்சு மிக்ஸியில் தனியாக எடுத்து வச்சு பாருங்கள். அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் கலர் போட்டு தேவையான அளவு போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நெய்யை பசைஞ்சிக்கணும். இதே பேஸ்ட்டில் தான் நம்ம கோழிலையும் பண்ணலாம், இறாலுலேயும் பண்ணலாம், ஆட்டுக்கறிலையும் பண்ணலாம். மற்றபடி கறிகள் தான் வேறு, மற்றபடி இந்த பேஸ்ட்டு எல்லாம் அந்த ரெடி பண்ணுற பேஸ்ட் எல்லாம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் எங்கள் ஊர் கும்பகோணத்தில் இந்த தடவை எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அது நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன். நான் பாருங்கள். இதோட அதாவது எக்ஸிபிஷன் ஃபுல் வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது அமீரா அனி சேனலில் வரும். அதை நான் உங்களுக்கு லிங்க் வேணும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் வடை சட்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பொரிச்சோம். அதுக்கப்புறம் அது செட் ஆகலான்ட்டு தோசைக்கல் போட்டு எடுத்தாச்சு. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல். இதான் ஒன்று ஒன்றா எடுத்து பொரிச்சு போட்டாச்சு. எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நான் ஜூம் மைக்ரோ கேமராவில் எடுத்துக்கணும் வீடியோ. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, மொறுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.